வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் நடந்தது இல்லைங்க அக்ரி இண்டெக்ஸ் 2024. அதுக்கு நாங்களும் போயிருந்தேங்க ஒரு நாள். பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பண்டமாடியெல்லாம் முடிச்சு கட்டி போட்டு போகையிலே நேரமாகி போச்சுங்க. மத்தியானத்துக்கு மேலே ஆகி போச்சு. சரி அங்கே போய் ஏதோ கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தோம்ங்க. அது என்ன கூட்டம் இல்லைங்க, நோம்பியாட்டங்க. ஊர்பட்ட கூட்டம். அது பார்த்தீங்கன்னா குடோனுமுங்க, 7, 8 குடோனு. ஒவ்வொரு குடோன் கல்யாண மண்டபமாட்டு இருக்குதுங்க. எல்லாம் சுற்றி பார்க்கறக்கெல்லாம் ஒரு நாள் ஆகுங்க முழுசாக சுற்றணும்னா. நாம் அப்படியே தான் முடிஞ்ச அளவுக்கு சுற்றினோங்க. கொஞ்சம் ஒரு 2 குடோன் தாங்க சுற்றினோம். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இந்த வீடியோவில் அப்படியே நாம் சுற்றினதெல்லாம் காமிக்கிறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. நான் போனோன்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்துட்டோம்ங்க. நாட்டு மாடு விற்பனையாகன்னு போட்டிருந்தாங்க. சரி என்னதான் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு மாடுங்க. கிர்ரு, சாகிவாலுங்க, ரதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாடு வந்துருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா காளைங்க, கிர் ரக காளைங்க. இதெல்லாம் குஜராத் ரகங்களாமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு மாடு 1.5 படி 1 படி தானே கறக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 லிட்டரு 10 லிட்டரு கேரண்டி கொடுக்குறாங்க. அது எப்படி கறக்குமே என்னன்னு தெரியலைங்க, கறந்து பார்த்தா தெரியும். 8 லிட்டரு 10 லிட்டரு கறந்தால் நல்லா இதாங்க. அப்புறம் விலையும் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க 50 ரூபா 60 ரூபா சொன்னாங்க. சரிங்க அப்படியும் 10 லிட்டரு கறந்தால் அப்புறம் அது கொடுக்கணுங்க, 60 ரூபாயிலும் கொடுக்கணும் நாட்டு மாட்டுக்கு. நம்ம காங்கேயம் காலையும் வந்திருந்ததுங்க. இதுவும் 2 3 தான் வந்துருந்தது. அது பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. வேறு வேணுனாலும் வாங்கி தராங்களாமா, அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாகிவாலுங்க, இதெல்லாம் பஞ்சாபில் இருக்கிறதுங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க 8லேருந்து 10 11 10 லிட்டரு தாங்க சொன்னாங்க. கேரண்டி கொடுக்குறோம்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, மாடு நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம். சாலை போடுறதுங்க, அப்புறம் செனையூசிக்கு போடுறது, இது எல்லாமே நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, சேல்ஸும் பண்ணுறேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி 2 கன்றுக்குட்டி வந்துருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா சொன்னாங்க ஒரு கன்றுக்குட்டியும். பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி வேணால் 2 அருமையாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொண்டு வந்திருந்தாங்க, நாட்டு மாட்டு நெய். அது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 650 ரூபாய் நம்ம போட்டிருந்தாங்க. அப்புறம் பஞ்சகாவியாங்க, மூலிகை சாண உரங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு சாண உரம், அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாட்டை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோம்ங்க, என்ன வேலை என்ன ரேட்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வளர்க்குறது, அப்புறம் பண்ணையெல்லாம் அவங்களே போட்டு தராங்களாமா, விற்கிறதும் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களாம் நிறையா இது சொன்னாங்க. சரிங்க நாமளும் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு தலையாட்டி போட்டு வந்துட்டோம்ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த குடோனில் போனோம்ங்க. இது பார்த்திங்கன்னா இந்த விதைக்கடைங்க, இதிலெல்லாம் போனோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து நாட்டு விதைன்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ஊர்பட்ட விதைங்க, சுற்றி எல்லாம் விதையாக இருந்ததுங்க. பாக்கெட் 20 ரூபானாங்க. நாமளும் 5 விதை வாங்கி போட்டு வந்துட்டோம்ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருவையாறுலேருந்து தென்னை ஆராய்ச்சி ஆர்கானிக் உரம்னு சொல்லி அதுவும் கொண்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம மாட்டுக்கு தீவனங்க, சுகுணாஸ் இதுலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபீட்ஸுன்னு. அதில் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே வந்தாங்கன்னா இதெல்லாம் மதிப்பு கூட்டு பொருளுங்க, இது எப்படியெல்லாம் பண்ணோன்னு என்ன அவங்க பொருளெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா புதிய 5G நேனோ டெக்னாலஜின்னு சொல்லி உரம் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது மாதிரி தாங்க ஊர்பட்டது கொண்டு வந்திருந்தாங்க. SKM ஃபீடுங்க. அப்புறம் இதுதாங்க நம்ம மாட்டுக்கு கத்தி தட்டு நறுக்கிறதுங்க மிஷினு, எல்லா மிஷின் வகையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஏரியாவில் 35 ரூபா என்னமோ ரேட்டு வருதுங்க, அது என்னென்னு கரெக்டாக தெரியலிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேங்காய் மட்டை வாங்குறதுங்க, அதெல்லாம் மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பால் கறக்கிற மிஷினு, பால் கறக்கிறது வேணால் வாங்கிக்கோணுங்க. ஒரு 5 மாடு 6 மாடு வச்சுக்கிறீங்க, அதுக்கு மேலே வச்சுக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு மிஷின் வச்சுட்டா தொல்லை இல்லைங்க. பால் கறக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் உரம் அதுதான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் செஞ்ச பொருளெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ட்ரோனுங்க, அதை பற்றி கேட்டிருந்தோமுங்க. 5-6 லட்சம் 6 லட்சம் சொன்னாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபென்சிங்க, இந்த கருமா முடுக்கிறது தாங்க ஊர்பட்ட தொழில் இல்லைங்க, இது மாதிரி ஃபென்சிங் போட்டுத்தாரா அதை பற்றியும் இருந்ததுங்க. நிறையா விஷயம் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நெல் இருக்கிற மிஷினுங்க, கம்பைன் ஹார்வெஸ்ட்ரு. இப்போ டிராக்டர் பார்த்திங்கன்னா இதுவும் வடநாட்டு டிராக்டராக இருக்குதுங்க, சாயல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எப்படி என்னன்னு தெரியலிங்க. வச்சுக்கிறீங்களும் கேட்டால் தானே தெரியும். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போனோம்ங்க. எல்லாம் சும்மா பார்க்குறதோட சரிங்க, எங்கேங்க எல்லாம் எல்லாத்தையும் வாங்க முடியுங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா கலப்பைங்க, சட்டி கலப்பை, எல்லாம் பெரிய பெரிய கலப்பைங்க எல்லாமே வந்திருந்ததுங்க. அப்புறம் ட்ரோனு முக்கியமாக பார்த்தேங்க. ட்ரோன் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் சொன்னாங்க, அது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்திருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்னால் யாருன்னு தெரிஞ்சவங்க தாங்க, நம்ம பசங்க தாங்க, கூட படித்த பசங்க. அவங்களே எல்லாம் பேசிட்டுங்க.
அவங்களும் ஏதாவது ட்ரோன் ட்ரைனிங் முடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் கேட்டு எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோமுங்க. கொஞ்ச நேரம் டீயை குடிச்சிட்டு எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோமுங்க. இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டாங்க நம்ம சேனலை. நீங்களும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. சரிங்களா? இது மாதிரி விவசாயத்துக்கு புதுசு புதுசாக வீடியோ போடுறோமுங்க. நன்றிங்க.